ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஹலோ பிரியா. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான கார்லிக் சிக்கனுங்க. இது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ரைஸு, சப்பாத்தி, நான் எல்லாத்துக்குமே நீங்கள் தொட்டுட்டு சாப்பிட்லாம். இது செய்யும் போதே உங்களுக்கு அவ்வளோ வாசமாக இருக்கும், அவ்வளோ டெம்டிங்காக இருக்கும். எல்லாருக்கும் பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாங்க. அதுக்கு நான் வந்து கொஞ்சம் தனியா, அதாவது ஒரு 2 ஸ்பூன் தனியா எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக பட்டை, ஒரு 2 ஏலக்காய், சில்லி பவுடர் 1 ஸ்பூன், தனி மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன், இந்த அளவுக்கு பூண்டு ஆட் பண்ணிக்கணுங்க. இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நைஸாக அரைச்சி வச்சுக்கணும். நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சிடலாங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 லெமன், மிளகாய் தூள் கொஞ்சம், மஞ்சத்தூள் கொஞ்சம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கலந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி 10 நிமிஷம் ஊற வச்சிடணும். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாங்க. பேன் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு, எண்ணெய் சூடானதும் நான் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா லைட் கோல்டன் ப்ரௌன் கலர்ல வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கணுங்க. ஸோ நல்லா லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வரைக்கும் வதங்கட்டுங்க. ஸோ இப்போ பாருங்க, ஒரு மாதிரி லைட் கோல்டன் ப்ரௌன் கலர்ல வருதுங்களா? இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஊற வச்சிருக்கிற சிக்கனை ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம ஒரு 10 நிமிஷம் மேரினேட் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அந்த சிக்கனை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இப்போ நல்லா வதக்கி விட்டுடலாம். சிக்கன் ஒரு காவாசி வதங்கி அப்படியே கொஞ்சம் தண்ணி பிரிஞ்சு வருங்க. அப்போ அந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, சிக்கன்லேருந்து லேசாக தண்ணி வெளியே வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. இது செம்ம சூப்பராக இருக்குங்க. கார்லிக் ஸ்மெல்ல அவ்வளோ நல்லா இருக்கும் இந்த டிஷ்ஷு. மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. இது பாருங்க, இப்போ நான் வதக்கும் போதே அவ்வளோ வாசமாக இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கும். ரைஸுக்கு, சப்பாத்தி, நான் எல்லாத்துக்குமே நீங்கள் சாப்பிட்லாம். அவ்வளோ நல்லா இருக்கும். இப்போ டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிடலாங்க. இப்போ கொஞ்சமாக இந்த மாதிரி கருவேப்பிலையை நம்ம கையிலேயே இந்த மாதிரி பிச்சு அப்படியே போட்டுருவோம். நான் தண்ணியே ஊற்றலைங்க. சிக்கனில் இருக்க தண்ணியே உங்களுக்கு நல்லா பிரிஞ்சு வரும். என்ன கலரில் இருக்கு பாருங்க, அவ்வளோ அப்பிடைசிங்காக இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். ஸோ இது கொஞ்ச நேரம் அப்படியே குக் ஆகட்டுங்க. சிக்கனில் நல்லா வேகட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணுவோம். இப்போ பாருங்க, ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. சிக்கன்லாம் நல்லா வெந்துருச்சு. நம்ம ஆக்சுவலாக தண்ணியே ஆட் பண்ணலை, ஆனால் சிக்கன்லேருந்து எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்க. இது மாதிரி நிறைய தண்ணி அதுலேருந்தே வெளியே வரும். ஸோ நீங்கள் தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வேணும்னா நீங்கள் இதோட வச்சு கூட நீங்கள் ரைஸுக்கு ஊற்றிக்கலாம். இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னு நினைக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா நல்லா திக்காக சுருண்டு வருங்க. நீங்கள் அதை சாப்பாட்டு தொட்டுட்டு சாப்பிட்னா கூட சாப்பிட்லாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் இது டேஸ்ட்டு. வீடே வாசமாக இருக்குது செய்யும் போதே. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும்.
கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. நம்ம இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். டாடா பாய்.